இவ்வளவு பேர் வீட்ல இருக்காங்கல்ல, ஏன் இவரை சூஸ் பண்ணீங்க? இல்ல மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல அடிக்க போனவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிற. இவங்க அம்மா வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு எங்க அண்ணனை எப்பயோ கரெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதல் எது. காதல்னு வர்றப்ப முதல்ல ஒரு பயம் வரும் இல்லையா? நீங்க காதலிக்கிறப்ப முதல்ல இது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது ரொம்ப பயந்தீங்க. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். அம்மாக்கு தான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அண்ணனுக்கு தெரியணும், அண்ணனுக்கு தெரியணும்னு நினைச்சீங்க. அண்ணனுக்கு தான் தெரியணும், ஃபர்ஸ்டே அண்ணன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். எப்படி அண்ணன் காதுக்கு போச்சு நீங்க காதலிக்கிறது? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லலாம். போன் பேசிட்டு இருந்தோம், மாடியில வச்சு அம்மா கரெக்டா கேட்கும் வந்துட்டாங்க. நான் கேக்குறப்போ இல்ல பொண்ணு கிட்ட தான் பேசுறேன் அப்படி சொல்லிட்டேன். ஆனா அண்ணா கிட்ட கொண்டு வரவும் அவன் கிட்ட இல்ல நான் லவ் பண்ற பையன்கிட்ட தான் பேசுறேன் அப்படி சொல்லிட்டேன். அந்த பாயா இருக்கணும்டா. அண்ணன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு? ரொம்ப கோவமா என்கிட்ட நாளைக்கு வந்து உன் மேரேஜ்க்கு வந்து நிக்க கூடாது சொல்லிட்டாரு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, உங்களுக்கு முன்னாலே தெரியும். ஆமா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஒரு பார்க்ல வச்சு பாத்துட்டேன், செல்லாமா அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு சரி அவ ஆசைப்பட்டிருக்கிறா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜும் கொடுக்கவும் வேண்டாம், இதாவும் வச்சுக்க வேண்டாம். எந்த ஊர் நீங்க? திருநெல்வேலி. ஒரு பார்த்து அடிச்சிருவோமான்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அப்படின்னு நீங்கல்ல, ஏன் போய் அடிக்கல? அடிச்சானா நம்மள கூட கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல. ஓ, எடுத்த உடனே நம்மளா உள்ள புகுந்து ஸ்ட்ராங் ஆக்கிடக்கூடாது. விவரமான பையன் நான் சொல்ல அடிக்க வந்தான், என்னதான் அடிக்க வந்தான். அப்ப அவங்க ஊடையில போய் தடுத்துட்டாங்க. அடிக்க வந்தா நான் போய் முன்னாடி நின்னுட்டேன். நேரா கேண்டீன் போனோம். கேண்டீன் போய் அவளுக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுத்தோம். அடிக்க போனவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிற. நீங்க காதலிக்கும் போது யாருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்தீங்க? யாருக்குமே தெரியாது. ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் தெரியாது. சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நானு அம்மா எல்லாம் வந்து சென்னையில இருந்தோம். இவங்களும் சென்னையில தான் இருந்தாங்க. இவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 இயர்ஸ் யாருக்குமே தெரியாது, வீட்டுல யாருக்குமே தெரியாது. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. என் அண்ணெல்லாம் மாப்பிள்ள எல்லாம் அவ்வளவு ஒரு 2-3 மாப்பிள்ள எல்லாம் பாத்துருந்தாங்க. பாத்துட்டு என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன், அவ ஃப்ரீடம்ல விட்டுருவோம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வீட்டுல வந்து நாங்க வந்து ஃபுல்லா ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஓ, அப்படியா விஷயம்? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. ஏமா பட்டுக்கோட்டையே பெரிய ஊர் தானம்மா? நீங்க எந்த ஊரு? நானும் பட்டுக்கோட்டை தான். அவரும் பட்டுக்கோட்டை. ஆமா, நீயும் பட்டுக்கோட்டை. சத்தியம் என்ன? 2016 தெரியும் சார். அப்போ வந்து ஃப்ரெண்ட் சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. 2016 எங்க பாத்தீங்க? எங்க ஊர்லயே தான் சார். பட்டுக்கோட்டையிலே பாத்தீங்க. கூட்டு குடும்பம் 20 பேர் இருக்கோங்கிறீங்க. பட்டுக்கோட்டையிலே பார்த்து 2 பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை சென்னையில தெரியல கதை. பட்டுக்கோட்டையில இருக்கிறதுனால என் அண்ணன் இருக்கிறதுனால ரொம்ப எல்லாம் பேசிக்க மாட்டோம். 2021 என் அண்ணன் அப்பதான் கரெக்ட் பண்றேன். எப்படின்னா இருக்க, நீ எல்லாம் லவ் பண்றியா? அவன் சொன்னா நான் ஸ்கூல்ல பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைய போய் பாப்போன்னு பார்த்து பேசி முடிப்போன. நான் பேசுறேன் உனக்கு. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நல்லா இருக்குமா அது அப்படின்னு சொன்ன. அப்ப கூட கடைசி வரைக்கும் என் அண்ணன் நம்பவே இல்ல. அந்த மாதிரி டாபிக் கொண்டு வருவேன் நான் நினைக்கவே இல்ல. இவ்வளவு பேர் வீட்ல இருக்காங்கல்ல, ஏன் இவரை சூஸ் பண்ணீங்க? மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். ஆல்ரெடி அண்ணன் வந்து பிரேக்கப்ல வேற இருந்தான். அப்ப அதுல போட்டோம்னா அப்ப அந்த வலி தெரியும், லவ்வோட வலி தெரியும் அப்படின்னு. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நீங்க காதலிக்கப்ப குறிப்பா இவருக்கு தெரிஞ்ச கூட நினைச்சிருப்பீங்கல்ல? எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீட்ல. அண்ணா அந்த ரூம்ல இருந்தாங்க, நாங்க இந்த ரூம்ல இருப்போம். எதிர்த்து கூட பேச மாட்டோம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? விவரமான பையன் நான் சொல்ல வீட்டுல செயின் போடுறது தெரியும் எல்லாம் ஃபுல்லா. திடீர்னு பார்த்தா ஒரு சில்வர் செயின் கழுத்துல எடுத்தா 6 போட்டுக்குது. பார்த்தேன் ஒன்னும் நான் எதுவும் கேட்டுக்கல. அடுத்த எடுத்து கம்முன்னு போயினேன். அந்த பையனை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்பவே? தெரியாது. நம்மளே எதுக்கு அது தோணணும்? வயசு பசங்க பேசுறதானே அப்படின்னு 2 இயர்ஸ் கழிச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் வந்து அண்ணா சொன்னாங்க சரி ஓகே பாக்கலாம். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கல்யாணம் பேச்சு அப்ப எப்பதான் ஆரம்பிச்சது? இந்த 14 வருஷத்துல எங்க அக்கா மேரேஜ் முடிச்ச உடனே எங்க அம்மாவே தான் ஆரம்பிச்சாங்க. சரி இதுக்கப்புறம் இவ மறக்கவே மாட்டா, இதுதான். அப்புறம் அண்ணாவும் சொன்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. தெரிஞ்சிச்சு, அண்ணாவும் கன்வின்ஸ் பண்ணாங்க. எந்த பயனும் இல்ல. எப்படி இருந்துச்சு அவர் பேசுறப்ப? மாதிரி வந்து என் தங்கச்சிட்ட பேசாத, அதாவது அடி வாங்குவேன், ஒழுங்கா போயிடு. ஏதோ மாப்பிள்ளைகிட்ட போய் பேசுனேன் அப்படின்னு விசாரிச்சேன். இல்ல முதல்ல ஸ்டார்டிங்ல அதான் ஃபர்ஸ்ட் தான் மிரட்டி இருக்காரு. என்ன சொன்னாரு சொல்லுங்க? சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. டக்குன்னு சீரியஸ் ஆயிடுவேன். டேய் தங்கச்சிட்ட பேசுற வச்சுக்க, அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல சரி நான் அதோட கம்முன்னு விட்டேன். ஒரு 2 மாசம் என்கிட்ட பேசவே இல்லை சார். என் கோயில் திருவிழா வரும்போது அப்புறம் அவன் பார்த்தா, நான் பார்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தா. அப்புறம் நான் ஃபோன் நம்பர்ல பேசி. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா?
போன்லயே பேசியிருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டுல வந்து சொல்ல சொன்னாங்க, கடைசியில வீட்டுல வந்து கேட்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அண்ணன் பேசி நீங்களும் சொல்லி சுமூகமா திரும்ப நடந்துருச்சு. சுகமாத்தமன் ஏன் திமுங்களா எப்படி எப்படி உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது? தம்பி சார் தம்பி எப்படி தெரிஞ்சது? நான் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இந்த மாதிரி உங்க அக்கா வந்து அந்த ஸ்டேஷன்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் வந்து கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா நான் அவரை லவ் பண்றேன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஹெல்த் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவன் சொன்னா அவர் டாக்டர், அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா, அதை கேட்டுக்கோ, அது இல்லாம அவங்க கிறிஸ்டியன், நம்ம ஹிந்து, இதெல்லாம் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருந்தானா நீ லவ் பண்ணு, சும்மா லவ் பண்ணிட்டு இல்ல அவங்க சண்டை வந்துருச்சு விட்டு போறதெல்லாம் இருக்க கூடாது. அதானே உலக வழக்கம். அப்படி அவர் உங்களுக்கு அந்த திருமணத்துக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தாரு. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் சார். எங்க அப்பாக்கு லாஸ்ட் வரையும் விருப்பம் வரல. 6 months டைம் கேட்டாரு. எங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு 6 months வந்து 1 year ஆச்சு அவங்க பேரண்ட்ஸ் வரல. எனக்கு அலைன்ஸ் பார்க்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அலைன்ஸ் பாக்குறாங்க என்ன பண்றது, என்கிட்ட சொல்லி அழுதேன். இல்ல 4 மணி ட்ரெயின் பிடிச்சி நீ திருவள்ளூர் வந்துரு, அது மட்டும் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு நானும் என் தம்பியும் இவன் தான் கூட்டிட்டு போனான். 9 o'clock என் ஃப்ரெண்ட் வீட்டுல போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு டைரக்ட் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா. அக்காக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா கூட போய் நின்னீங்க. மாமா டாக்டர் நல்லா பாத்துப்பாங்க ஒரு நம்பிக்கை தான். இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாதா? ஒரு வீட்டுல எதிர்த்துக்கிட்டு நீங்க சின்ன பையன், நீங்க பாட்டுக்கு நம்ம தப்பு பண்றோம் உங்களுக்கு பயம் வரல? அக்கா லைஃப் நல்லா இருக்கும்ல. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண. உங்கள் திருமணத்தை அண்ணன் எப்படி நடத்தி வைத்தார்? அண்ணன் வந்து வீட்டுக்கே தெரியாம கோயில்ல கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இது அவரை கூட்டி கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாப்லையா? ஏன்? ரொம்ப சின்சியரா இருந்தாங்க. யாரு என்ன பண்ணாலும் நடக்காது அப்படி தெரிஞ்சு போச்சு. யார் என்ன பண்ணலாம் நடக்காதா எப்படி பிரிக்க முடியாது? எப்படியும் பிடிக்க முடியாது. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. தங்கச்சி ஆசைப்பட நம்மளே பண்ணி வச்சோன்னு சொல்லி கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். எப்படிங்க? வீட்டுல எத்தனை பேரு? அம்மா மட்டும் தான் சார். அம்மா ஒத்துக்கல? அம்மா ஒத்துக்கல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா லவ் பண்றோம். இவங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எனக்கு பொண்ணு கேட்டாங்க. எங்க அம்மாட்ட வந்து அதுக்கப்புறம் இவங்க பேசினாங்க. அம்மா பேசுறப்போ சுத்தமா இதெல்லாம் ஒரு மூஞ்சா. அவங்க வந்து என் காலேஜும் கிடையாது, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். அவங்க இவங்க அம்மா வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு எங்க அண்ணனை எப்பயோ கரெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்த. வீட்லயும் ஒத்துக்கல. நீங்க பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? ஓகேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? ஓகே தான் சார் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வீட்லயும். இந்த பொண்ணு பயந்துட்டு கொஞ்சம் சண்டை போட்டு நெஞ்சுக்கலாம் போயிருச்சு. அவங்க என்னைக்கா இருந்தா ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. மாப்பிள்ள என்ன பண்றாரு? மாப்பிள்ள வந்து பிசினஸ் பண்றேன் சார். பட் அவரை விசாரிச்சீங்களா? அதான் 1 year நான் பழக்கப்பட்டு இருந்தேன். அம்மா மட்டும் தான் இல்ல, அப்பாவும் இல்ல? ஆமா சார். 2 பேரும் அவங்க தான் வளர்த்துருக்காங்க இல்லையா? இப்ப அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க? அது போக அவங்களே சமைச்சிருவாங்க சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீங்க உறுதியா இருந்தீங்க, போனீங்க வந்தீங்க இல்லைன்னு சொல்ல. பட் அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அம்மாவுக்கு புரிய வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாதா? இப்ப அம்மாக்கு என்ன சொன்னா இப்ப அம்மா சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணினா இப்ப அம்மா சம்மதிப்பாங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன் சார். தெரியல சார். அது நிதானமாயிரு, நான் பேசுறேன் அம்மா கிட்ட, கொஞ்சம் டைம் வாங்கிருக்கணும். இல்ல இருந்தவரோட நட்பா இருந்திருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஒத்த பொம்பளையா இருந்து பாத்துருக்காங்க, செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க, வாயா பேசுவோம் கொள்ளுவோம்னு நீங்க அப்படித்தானே பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்க சார். இவன் என்ன பண்ண சார்? எல்லாமே வந்து சடனா எல்லாம் டக்கு முடிஞ்சிருச்சு சார். சடனா டக்கு நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். நீங்க இப்ப உங்க அம்மா விட்டுட்டீங்களா? உங்க அம்மா வந்து கல்யாணத்தை பாக்கலையே. அம்மாவின் சம்மதத்தை பெறுவதற்கு உங்க லைஃப் எப்படி இருந்தா அம்மா சம்மதிப்பாங்க? நீங்க தான் பேசணும். நாங்க வாழ்றத பொறுத்து தான் சார் இருக்கு. 2 பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? நீங்க 4 ஆளை இறக்கிருக்கீங்க, அவன் 4 ஆளை இறக்குறான், நீங்க 2 பேரும் சம்பந்தம் பேசுறீங்க. இது எப்படி சரி? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தப்புதான் சார். இப்ப இதுல அந்த அம்மாவை நீங்க உங்க அம்மா சம்மதிச்சுட்டாங்கல்ல, நான் வயசு வருஷம் இப்படி திருப்புறேன், உங்க அம்மா சம்மதிக்கலாம் என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க எப்படியாவது பேச நான் சம்மதிக்க தான் சார் வச்சாகணும். அவங்கள புரிய வச்சுதானே கல்யாணம் பண்ணிப்பீங்க. உங்க அம்மா ஒத்துக்கலைன்னா நான் அவங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் நீங்களும் செஞ்சிருக்கணும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அண்ணன் என்ன ஒட்டல, அந்த அளவுக்கு வீட்டுக்காரோட ஒட்டல அப்படின்னு எந்த தங்கச்சி? இவங்க ஒட்டுறாங்களோ இல்லையா சார், அவங்க இது வரைக்கும் ஒட்டினதே இல்லை. ஒட்டினதே இல்ல. இது வரைக்கும் இப்ப காலையில தான் வந்தாங்க என்னோட அண்ணன். காலையில இருந்து போன் அடிக்கிறப்ப கூட அண்ணன் சொல்லுங்கண்ணே, இந்த வந்துட்டேன், இந்த 10 நிமிஷம் இந்த போயிடலானே. இவங்களும் திருப்பி சொல்றாங்க, என் அண்ணனும் திருப்பி சொல்றான், வரவே வராதா அவங்களுக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? கடைசி வரைக்குமே மச்சான்னு கூப்பிட்டதே இல்ல சார். ஆக்சுவலி ரெஸ்பெக்ட்னால அது இதாகுது. இல்ல ரெஸ்பெக்ட்ல எப்படி அண்ணன் வரும்ல, அண்ணனா அண்ணன் சொல்லலாம், அது ரெஸ்பெக்ட். மச்சான் எப்படி அண்ணன் சொன்னா ரெஸ்பெக்ட்? அது கொஞ்சம் டைம் ஆகும்ல. அடங்கொக்காலவலி சொல்லிட்டேன் சார். அவர்கிட்ட பிரிச்சு பார்த்து பேசாதீங்க, அவங்கள்ட்ட ஓப்பனா மச்சான் பேசுறேன். என்னையும் மச்சான் மாமன் கூப்பிடுங்க, என் ஃப்ரெண்டோட மச்சான்லாம் என்ன மச்சான் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு வார்த்தை பேசணும், சொல்லுங்க மச்சான் கூப்பிடுறாங்க. நீங்க தங்கச்சி வீட்டுக்காரு ஃபோன் அடிச்சா சொல்லுங்க ப்ரோ என்ன அப்படின்னு கேக்குறீங்க, சங்கடமா இருக்குங்க. அதானே உலக வழக்கம். வெளியாளுங்களே உறவாகத்தான் பாப்பாங்க, நண்பர்கள் பழக்க வழக்கத்துல உறவு சொல்லி தான் கூப்பிடுவாங்க இல்லையா? பெருவாரியா தமிழ்நாடு முழுக்க அப்படிதான். அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி அவரை போய் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டுக்கிட்டு? சபாஸ் பேட்டா,
கூப்பிட சொல்லுங்க சார் இப்ப. கூப்பிட சொல்லுமா? எனக்கு அதை கேட்கவே ரொம்ப ஆசையா இருக்கும். இது மட்டும் இல்லாம என்னோட தம்பி ஒருத்தர் இருக்கான். அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றப்ப, இப்ப தலை தீபாவளிக்கு கூப்பிடுறப்ப கூட சொல்லுங்க ப்ரோ. அவன் என் தம்பி என்ன சொல்ல, சொல்லுங்க ப்ரோ. 2 பேருமே ப்ரோன்னு தான் கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து அந்த மாமா அத்தா மச்சான்னு கூப்பிட்டு நான் கேட்கணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரிங்க மச்சான், இனிமேல் மச்சான்னு கூப்பிடுறேன். என் தம்பியையும் சேர்த்து மச்சான்னு கூப்பிடணும்.